காலத்தில் நோவாவின் வெள்ளம் வந்து முடிஞ்ச பிறகு நோவாவுக்கு அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா அவன் சொதன்னு ஆயிடுச்சு ஊரே. இதில் எப்படி நான் ஆரம்பித்து எங்கே ஆரம்பித்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். இனிமேல் விதைச்சா விளையுமா? இனிமேல் வாழ்க்கை விளங்குமா? தண்ணியில் மூழ்கி கிடந்த பூமியை எவ்வளோ நாளா இந்த பூமியில் இனிமே நம்ம விளைஞ்சி சாப்பிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். கர்த்தர் அவன்கிட்ட சொல்கிறாரு, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் சொல்லி கொண்டார். சொல்கிறாரு, பூமி உள்ளளவும் சில காரியங்கள் ஒழியாதுப்பா. என்ன ஒழியாது? விதைப்பு அறுப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். விதைச்சின்னா அறுப்பேன். ஏன்னா கர்த்தர் எல்லாரையும் செத்து நாசமாக போகணுன்னு விரும்பலை. அவர்கள் ஒருவேளை கர்த்தரை வேணான்னு சொல்லியிருக்கலாம், கர்த்தரை நிராகரிச்சிருக்கலாம், கர்த்தரை தள்ளி இருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக போயிருக்கலாம், பாவத்தில் விழுந்திருக்கலாம். அவர் சொல்கிறாரு, இல்லை உனக்கு சாப்பாட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சூரிய ஒளி வீசும், மழை பெய்யும், உன் காட்டில் உனக்கு விளையும், நீ சாப்பிட்லாம். விதைப்பும் அறுப்புங்கிறது மாறாது. விழுந்து போன உலகத்தில், சாபத்திலே கிடக்கிற உலகத்தில் கூட விதைப்பும் அறுப்பும் நடக்கிறது சொல்லிட்டார். அன்னைக்கே சீதனமும் உஷ்ணமும் இருக்குது, கோடை காலம் மாரி காலமும் இருக்குது, பகலும் இரவும் இருக்குது, ஒளிகிறதே கிடையாது. இதெல்லாம் கேரண்டீடு, மினிமம் கேரண்டின்னுவாங்களே, அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறார். இதுக்கு பேர் தான் கிறிஸ்டியன் தியாலஜியில் என்ன சொல்கிறாங்க, காமன் கிரேஸ் அப்படிங்கிறாங்க. காமன் கிரேஸ்னால் பொதுவான கிருபை. கர்த்தர் எல்லாருக்கும் அருளுகிற கிருபை. எல்லாருக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் தர்றார். நமக்கு ரொம்ப விசேஷமாக ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. அது என்ன? அவருடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரு இல்லையா? அது வேற லெவல். அது ஸ்பெஷல் கிரேஸ், சேவிங் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கிற கிருபை நமக்கு காட்டுறாரு. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது உண்டாயிருக்கிறது. விசுவாசிக்காதவர்கள் கூட, கர்த்தரை வேணான்னு சொல்கிறவங்க கூட, கடவுளே கிடையாதுன்னு சொல்கிறவங்க கூட, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அவன் நிலத்தில் விளையுது, அவன் சாப்பிட முடியுது, உயிர் வாழ முடியுது. ஏனென்றால் கர்த்தர் கருணை உள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த உலக மக்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் இன்னும் விளையுது பூமி. இன்னும் பழம்லாம் நல்லா ருசியாக தான் இருக்குது இல்லையா? நான் சாப்பிட்டு பார்த்தேன் நேற்று கூட, நல்லா தான் இருக்குது. ஆனால் சில பழத்தில் கொஞ்சம் பூச்சி கீச்சியெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கோளாறு இருக்குது. ஏன்னா அந்த பாவத்தின் மூலமாக வந்தது. ஆனால் முக்கால்வாசி பழம் நல்லா தான் இருக்குது. பாவம் சில காரியங்களை கொண்டு வந்துருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னை பட்டினி போட்டதில்லை கர்த்தர். எல்லாரையுமே சாப்பிட்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு